தன்னுடைய வீட்டிற்கு நேர் எதிர் வீட்டில் 4 நாட்களுக்கு முன்பு அந்த அழகான தம்பதிகள் குடி வந்ததிலிருந்தே தன் மனைவி சுஜாதாவிடம் ஒரு மௌனமான மாற்றம் மறைவாக இருப்பதைக் கண்டான் கல்யாணம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வரும் வரை இந்த வீட்டைப் பற்றியும், குளியலறை, கழிவறை, தண்ணீர் வசதி பற்றியும் வானளவா புகழ்ந்தவள் இப்போது வேறு வீடு பார்க்கும்படி நச்சரிக்கிறாள். வேறு வீடு பார்க்க வேண்டுமென்றால் உடனடியாகவா கிடைத்துவிடும்? சட்டென்று குடி போய்விட, எந்தவித தொந்தரவும் இல்லாமல் தான் கொடுக்கும் இந்த சொற்ப வாடகையில் இதைவிட வசதியாய் வேறு வீடு கிடைப்பது என்பது சந்தேகம்தானே. இது தெரிந்தும் வேறு வீடு பார்க்கும்படி மனிதன் உயிரை எடுக்கிறாள் சுஜா. கிட்டத்தட்ட 1 மாத காலமாக பூட்டிக் கிடக்கும் எதிர் வீட்டிற்கு குடிவரப் போகின்றார்கள் என்றுதான் தான் கேள்விப்பட்டதைச் சொன்னதும், அப்பாடா, இந்த புறநகர் பகுதியில் தனக்கு துணையாக இன்னொரு குடும்பம் வரப்போகின்றதே என்று மகிழ்ந்து போனவர்கள், அவர்கள் வந்ததும் ஏன் இப்படி மாறிப்போனாள்? தட்டுமுட்டு சாமான்களுடன் வண்டியில் கைக்குழந்தையுடன் அவள் தனி ஆளாய் வந்து இறங்கியதும் ஆவல் மிகுதியாய் இவள் வலிய போய் ஒத்தாசை செய்தவள்தான் இந்த சுஜா. அடுத்து அவள் கணவன் வந்த நாழியிலிருந்து அந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை இவள். ஆண் துணை வந்த பிறகு எதற்கு உதவி? யார் யார் வந்திருக்கிறார்கள்? ஏதோ ஒரு அரசு வங்கியில் பணிபுரியும் அவன், அவன் மனைவி, ஒரு கொழுமுழு குழந்தை, அவ்வளவுதானே. ஒருவேளை இப்படி இருக்குமோ? தனக்கு திருமணம் ஆனதிலிருந்து குழந்தை பேறு இல்லாததால் எதிர் வீட்டு குழந்தையை கண்டதும் பொறாமையால் சோகமாகி போய்விட்டாளா? இவளுக்குள் குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு இப்படி மாறிப்போனாளா? அந்த குழந்தை இவள் ஏக்கம் தாக்கத்தை அதிகப்படுத்துகிறது என்பதால் வேறு வீடு பார்க்கச் சொல்கிறாளா? எதனால் இப்படி சுஜா மாறிப்போனாள்? மிகவும் குழம்பினான் கல்யாணம். இந்த ஏக்கம் தாக்கத்தினாலோ என்னவோ அவர்கள் குடி வந்து முடித்த 4ஆம் நாளிலிருந்து சுஜாவிற்கு சுரம் கண்டுவிட்டது. அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு துணையாகி போனான் கல்யாணம். வேறு வழி? இவனை நம்பி வந்தவளுக்கு எல்லாம் இவன்தானே. பாத்திரம் மட்டும் துலக்கி வைத்துவிட்டு செல்லும் வேலைக்காரியை வைத்துக்கொண்டு சமையல் முதல் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டான். சுஜாவும் அவனுக்கு அதிக சிரமம் ஏதும் கொடுக்கவில்லை. விடுப்பு எடுத்துக்கொண்டு தங்கியது முதல் தன் மனைவிக்கு ஒத்தாசைகள் செய்தது போக மீதி நேரங்களில் படிப்பதும் உறங்குவதும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எதிர் வீட்டு குழந்தையை ரசிப்பதுமாக பொழுதை போக்கினான் கல்யாணம். எதிர் வீட்டை இந்த 4 நாட்களாய் கவனித்ததில் கணவனின் சத்தத்தை விட அவன் மனைவியின் சத்தம்தான் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. கல்யாணம் மாதிரி ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக இருந்தாலும் பெரும்பாலும் வாயில்லா பூச்சியாக தென்பட்டான். மனைவியின் கோபதாபம் சத்தத்துக்கு எல்லாம் ஒருவேளை மௌனம்தான் அவனது தற்காப்பு, ஆயுதம் எல்லாம் போலிருக்கின்றது என்கிற நினைப்புதான் வந்தது கல்யாணத்திற்கு. அவன்தான் அந்த வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டான். புதிதாக குடி வந்ததினால் வேலைக்காரி கிடைக்கும் வரை மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கிறான் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவனின் கணிப்பு தவறாக இருந்தது. முழு பெண்டாட்டிதாசன் என்றால் இவன்தான் என்று அடையாளம் காட்டும் அளவிற்கு தண்ணீர் எடுப்பது, துணி துவைப்பது, காய்கறி, மளிகை, ரேஷன் கடை என்று எல்லாவற்றையும் அவனே பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை சமையல் முதல் எல்லா வேலைகளையும் அவனே செய்வான் போல என நினைக்கும்போது எரிச்சலாக இருந்தது கல்யாணத்திற்கு. எல்லா நேரங்களிலும் அவள் குழந்தையோடு மட்டுமே வெறுமனே இருந்தாள். குழந்தை மீது பற்று பாசமாக இருப்பவளாக கூட தெரியவில்லை. எப்போதும் அதனுடன் ஒரு இறுக்கமான முகத்துடன் இருந்தாள், ஒரு வேலைக்காரியைப் போல். அதுபோல் குழந்தையையும் வைத்துக் கொண்டாள். அதே சமயம் அவளுக்கு கணவனை திட்டுவது, விரட்டுவது என்றால் கொள்ளை பிரியம் போல. அக்கம் பக்கம் பார்க்காமல் அவன் வருத்தப்படுவான், நோகுவான் என்று எந்த கவலையும் இன்றி சத்தம் போட்டு திட்டுவாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் குழந்தையை அவனிடம் கடாசிவிட்டு சினிமாவிற்கு போய்விடுவாள். பாவம், இவன் குழந்தையுடன் லோலடித்துக் கொண்டு இருப்பான். சில சமயம் இவள் பாட்டுக்கு வீட்டை பூட்டிக் கொண்டு கைக்குழந்தையுடன் பகலாட்டம் சினிமாவிற்கு போய்விடுவாள். அலுவலகத்திலிருந்து அலுத்து வருபவன் வீடு பூட்டி இருப்பதை பார்த்ததும் ஐயோ என்று வாசலில் உட்கார்ந்து விடுவான். இப்படி ஒரு பெண்டாட்டிதாசனா? அவள் என்னதான் பெரிய அழகியாயிருந்தாலும் இப்படியா ஒருவன் பழியாய் கிடப்பது?
கணவனை வேலை வாங்க நாக்கில் நரம்பில்லாமல் பேச ஒரு பெண்ணிற்கு எப்படி மனது வரும்? எதிர் வீட்டுக்காரியோடு தன் மனைவியை ஒப்பிட்டுப் பார்த்தான் கல்யாணம். சுஜா எவ்வளவு நல்லவள், நாசுக்கானவள். இந்த மாதிரி கணவனை மதிக்கத் தெரியாத அடங்கா பிடாரியாவெல்லாம் நடக்க அவளுக்குத் தெரியாது. இவன் காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை கழுவினால் கூட படபடத்துப் போகும் சுபாவம் அவளுக்கு. எதையும் கணவனுக்காக பார்த்து பார்த்து செய்வாள். கேட்டு நடப்பாள். கல்யாணம் முகம் சுண்டுகின்றாள் போல் இதுவரை ஒரு நாள் கூட அவள் நடந்து கொண்டதில்லை. பெண்டாட்டியை அடக்கி ஆளத் தெரியாதவனெல்லாம் என்ன ஆண்மகன்? இவனெல்லாம் எப்படி மனுஷன்? எதிர் வீட்டுக்காரன் மேல் வெறுப்பு வந்தது கல்யாணத்திற்கு. ஒரு நாளைக்கு அவன நேர்ல பார்த்து, ஏண்டா நீ எல்லாம் முதுகெலும்பு உள்ள ஆம்பளதானா என்று சுட சுட கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் பழக்க வழக்கம் இல்லாமல் பொசுக்கென்று எப்படி ஒரு மனிதனை போய் கேட்பது? நண்பன் என்றால் விளையாட்டாய் நாசூக்காய் கேட்டுவிடலாம். எதிரியாயிருந்தால் எச்சில் துப்பி சண்டை வாங்கி கேட்டுவிடலாம். இவன் எதிலும் சேர்த்து இல்லாதவன். இவனைப் போய் எப்படி கேட்பது? ஆனாலும் கேட்டே ஆக வேண்டுமென்று கல்யாணம் மனதிற்குள் முடிவெடுத்துக் கொண்டான். ஆள் தனியே மாட்டினால்தான் கேட்க முடியும். அதனால் அதற்கான சமய சந்தர்ப்பத்தையும் எதிர்நோக்கி இருந்தான். அதுவும் அதற்கு அடுத்த நாளே கிடைத்துவிட்டது. மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்த எதிர் வீட்டுக்காரன் காஃபியை குடித்துவிட்டு உடனேயே துணிப்பையை எடுத்துக்கொண்டு தெருவில் இறங்கினான். அவன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினால் கடைக்கோ காய்கறி வாங்கவோ செல்ல வேண்டும். உடனே சுறுசுறுப்பானான் கல்யாணம். உள்ளே அறையில் சுஜா தூங்கிக் கொண்டிருப்பதால் சட்டையை மாட்டிக்கொண்டான். வாசல் கதவை ஒரு கழித்து வைத்துவிட்டு பின்தொடர்ந்தான். அவன் ஒரு சந்தில் நுழைய, இவன் ஒரு குறுக்குச் சந்தில் நுழைந்து எதேச்சையாக சந்திப்பதாக நடித்து அவனை பார்த்து புன்னகை புரிந்தான். அவன் கொஞ்சம் யோசனை செய்துவிட்டு திரும்பவும் புன்னகை செய்தான். சார், நான் கல்யாணம், உங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிறேன். வலிய இவன் அறிமுகம் செய்து கொண்டான். என் பேர் ஷேகர். அவன் சுருக்கமாக தன் அறிமுகத்தை முடித்தான். என்ன சார், கரிகாய் வாங்கவா? இப்படி ஆரம்பித்து சேகரை சகஜ நிலைக்கு கொண்டு வந்த பிறகு, உங்களால நான் வேற வீடு பார்க்கலான் இருக்கேன் சார் என்று சொல்லி தன் விஷயத்திற்கு வந்தான் கல்யாணம். ஏன்? சேகர் அதிர்வில் துணிர்க்குற்றான். பின்னென்ன சார், ஒரு ஆம்பளையா யோக்கியமா இல்லாம உங்க மனைவிய சிரமப்படுத்தாம எல்லா வேலைகளையும் நீங்களே செஞ்சு என்ன அவமானப்படுத்துறீங்க? என்ன என் மனைவி ஒரு மாதிரியா பார்க்கறா. முகம் சுளித்தான். ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த சேகர் மெல்ல, ஆமா சார், நான் பொண்டாட்டிக்கு அடங்கி நடக்கிற பொண்டாட்டி தாசன்தான். ஏன் தெரியுமா என்றான். சொல்லுங்க. இவ எனக்கு 2வது சம்சாரம். முதல் மனைவியும் இவளாட்டம்தான் இருந்தா. எதிர்த்து கேட்டதுல, கண்டிச்சதுல, குழப்பத்துல குழப்பம். குடும்பத்திலையும் குழப்பம். அப்புறம் அதுவே விஸ்வரூபம் எடுத்து பின்னால விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு. இவளையும் அது மாதிரி இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் அடங்கி போறேன். அவ கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. பருவ வயசுல கலர் கலர் கனவுகளை சுமந்துட்டு இருந்தவள நான் தனிமரமா ஆயிடுவேங்கிற பயத்துல இவளை நிர்பந்தப்படுத்தி எனக்கு கட்டி வச்சாங்க என்ன பெத்தவங்க. அவளுக்கு கனவுகள் கலைஞ்ச ஆத்திரம், 2ஆம் தரமா வாழ்க்கப்பட்டுட்டோங்கிற வருத்தம். அதெல்லாம் கொட்டுறதுக்கு வேற போக்கிடம் இல்லாம என் மேல கொட்டுறா. வேற வழி? விஷயம் புரிஞ்ச நானும் பொறுத்து போறேன். இதான் நிலைமை. நிறுத்தினான். அப்படியா என்று உச்சு கொட்டினாலும், ஏண்டா கேட்டோம், பழச கிளறி அவனை வருத்தப்பட வச்சிட்டோமேன்னு கல்யாணத்துக்குள்ள மனசு துடிச்சுது. தனக்கு வாய்த்த சுஜா போல இவனுக்கும் ஒரு மனைவி கிடைச்சிருந்தா அவன் வாழ்க்கை இவ்வளவு முட்களா நிறைஞ்சதா இருக்காதேன்னு நினைக்க சேகர் மேல இவனுக்கு பச்சாதாபமே வந்தது. தான் மட்டும் அனுதாபப்படவில்லை. தன்னைப் போல தன் மனைவியும் அவன் மீது அனுதாபப்படுகிறாள் என்று காட்டிக்கொண்டால் எதிர் வீட்டுக்காரன் தன்னை, தன் மனைவியை தற்போது மதிப்பதை விட இன்னும் கூடுதலாக மதிக்கலாம் என்கிற எண்ணம் வர, என் மனைவி சுஜா ரொம்ப தங்கமானவ சார். நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்து உங்க 2வது சம்சாரத்தை கரிச்சு கொட்டியே ஜுரமா படுத்துட்டானா பார்த்துக்கோங்க.
உங்க மனைவியோட அடங்காப்பிடாரித்தனத்த பார்த்துட்டு, நீங்க குடி வந்த மறுநாளே என்ன வேற வீடு பாருங்கன்னா நச்சரிக்கிறான்னா பார்த்துக்கோங்க என்று பீற்றி, தன் மனைவி நல்லவள், உன் மனைவி மாதிரி இல்லை என்று நாசூக்காய் சொன்னான் கல்யாணம். சுஜா திருந்திட்டாளா? சேகருக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இருக்கலாம். கடந்த கால வாழ்க்கையைப் போல் நிகழ்கால வாழ்க்கையையும் இழந்துவிடக் கூடாது என்கிற பயத்தில், அனுபவம் ஏற்படுத்தியிருந்த பாடத்தில் மாறிப் போயிருக்கலாம். என் முகத்தில் தினமும் இழிக்க பயந்து கொண்டு வேறு வீடு பார்க்கும்படி தன் கணவனை ஏவி இருக்கலாம். அல்லது தன் கடந்த காலங்கள் தன்னால் தன் கணவனுக்கு தெரிந்து விடுமோ என்கின்ற பயத்தில் இருக்கலாம். இதனால் ஏற்பட்ட மன அழுத்தம், பயத்தில் அவளுக்கு ஜுரமும் கண்டிருக்கலாம். சுஜா, நீயும் நானும் விவாகரத்து செய்து கொண்ட பின் நீ யாரோ நான் யாரோ? உன் வாழ்க்கை பயணம் அப்படி, என் வாழ்க்கை பயணம் இப்படி என்று எழுதியிருக்கையில் யார் யாரை நொந்து கொள்வது? நீ என் வாழ்விலும் நான் உன் வாழ்க்கையிலும் தலையிடுவதற்கு ஏதாவது நமக்குள் உறவிருக்கிறதா? ஒட்டுதல் இருக்கிறதா? கவலைப்படாதே, என்னால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது என்று மௌனமாய் பேசிக்கொள்ள, ரொம்ப மகிழ்ச்சி கல்யாணம் சார். இங்க குடி வந்த முதல் நாளே இந்த வீடு வசதிப்படாதுன்னு புரிஞ்சு போச்சு. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கையா உடனே நான் வேற ஊர்ல வேற வீடு பார்த்து முன்பணம் கொடுத்துட்டேன். நாளைக்கு மறுநாள் குடி போறோம் என்று உண்மையை சொல்லிவிட்டு சென்றான் சேகர். மௌனமாய் பார்த்து நின்ற கல்யாணம் மனதின் ஒரு மூலையில்